வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீண்ட கைப்பிடி கொண்ட களையெடுக்கும் கருவியின் வடிவம் மற்றும் செயல்பாட்டினை விவரிக்கின்றார் கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பழனிச்செல்வம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மாநில அளவிலான விரிவாக்க சீரமைப்பு உறுதுணை திட்டத்தின் மூலம் உழவன் நண்பன் பணியை புரிந்து வரும் விருதுநகர் மாவட்டம் தென்கரை கிராம வேளாண்மையாளர் ஜி திருப்பதி ராஜா தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவரத்தில் மலரியல் பயிர்கள், களப்பு ரோஜா. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மாநில அளவிலான விரிவாக்க சீரமைப்பு உறுதுணை திட்டத்தில் கிராமம் தோறும் வேளாண்மையில் சிறந்த தொழில்நுட்பங்கள், புதிய வகை பயிர்கள், ஆத்மா மற்றும் ஏனைய திட்டங்களை செயல்படுத்தியும் அதனில் வெற்றியும் கண்ட வேளாண்மையாளர்களை கண்டறிந்து அவர்களை கொண்டு மேலும் வேளாண் விரிவாக்கம் செய்வதே இத்திட்டத்தின் நோக்கம். இத்திட்டத்தின் கீழ் உழவன் நண்பனாக வேளாண் விரிவாக்கம் செய்து வரும் விருதுநகர் மாவட்டம் தென்கரை கிராம வேளாண்மையாளர் ஜி திருப்பதி ராஜா அவர்களை சந்தித்த போது தென்கரைக்கும் வடகரைக்கும் உள்ள வருவாய் கிராமங்களுக்கு சேர்ந்து நான் உழவர் நண்பனாக விரிவாக்க சீரமைப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறேன். என்னுடைய செயல்பாட்டு வேலையானது விவசாய துறைகளுக்கும் என்னுடைய கிராமங்களில் விவசாயிகளுக்கும் பாலமாக இருந்து என்னென்ன செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றதோ வேளாண்மை துறையில் அதில் அவர்களுடன் கலந்து அதை நேரடியாக விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய அன்றாட வேலை. இவ்வாறு ஒவ்வொரு வாரத்திற்கும் விவசாய அலுவலகத்தில் சென்று அங்குள்ள அலுவலக அதிகாரிகளை கலந்து அன்றைக்கன்றை என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கிறதோ அதை செயல்பட்டு அதை நேரடியாக நாங்கள் களத்தில் இருந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அந்த தொழில்நுட்பத்திலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது எங்களது முதல் சேவையாகும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெல்லில் நாங்கள் அடர் நடவு சும்மா கையில் வச்சுட்டு அந்த மாதிரி நடவு பண்ணிக்கிட்டு இருந்ததை வேளாண்மை துறையிலேருந்து எந்திர நடவு மூலமாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் சரியான இடைவெளி விட்டு அதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதை நேரடியாக சொல்லி இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு மெத்தடை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சொல்லி பண்ணதுனால அதனால் இப்போ ஒரு 30% பேர் ஒரு விவசாயிகள் அதில் எந்திர நடவு மூலமாக பண்ணதுனால இப்போ அதில் பயிர் ஒரு பயிர் நேரடியாக நடவு நட்டதுனால பயிர் இடைவெளியும் சரியாக இருந்ததுனால விளைச்சலும் அமோகமாக இருந்தது. அதனால் இனிமேல் அதை இயந்திரம் மூலமாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சு இந்த மாதிரி எந்திர நடவு மூலமாக வந்ததுனால செலவினமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உயர்நிலை தொழில்நுட்பமும் வருது. அப்படிங்கிறதுனால அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ எங்களுக்கு இதுக்கு சரியான சீரடைவில் அப்போ பட்டறிவு பயணமும் தொழில்நுட்ப அந்த பயிற்சிகளும் எங்களுக்கு கொடுக்கறதுனால
அதனால் எங்களுக்கு அன்றைக்கன்றைக்கு உண்டான தொழில்நுட்பங்களை நாங்கள் கற்றுக்கிறத அதை நேரடியாக அவங்களுக்கும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விவசாயிங்களுக்கு பேசிக்கல் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு தொழில்நுட்பத்தை விட வேளாண்மை துறையிலேருந்து அன்னைக்கு வர்ற இந்த சீரிய இந்த திருந்திய நெல் சாகுபடியிலேருந்து மீதி இந்த பருத்தி அந்தந்தைக்கு உள்ள டெக்னாலஜி வந்து நல்ல சிறந்த முறையில் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தடும் வந்து அவங்களுக்கும் கிராமத்தில் வந்து எங்களுக்கு நேரடி பயிற்சியும் கொடுக்குறாங்க. உழவு நண்பனாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா எனக்கே ஒரு தனிப்பட்ட முறையில் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. அதை நாங்கள் எடுத்து நேரடியாக சொல்கிறதுனால எல்லா விவசாயிகளும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற பக்குவமும் வந்திருக்கு. இதை மேலையும் வேளாண்மை துறையிலேருந்து வர்றது அன்னைக்கு வர்ற தொழில்நுட்பத்தையும் அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுனால நீர்வள மேலாண்மையும் அந்த மேம்பாட்டு திறனையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்ந்ததுக்காக எல்லா விவசாயிகளும் இதை கடைபிடிக்குமாறும் அதை வேளாண்மை துறையில் இருந்த அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாத்தையும் அதை செயல்படுத்தி அதை அவங்க வாழ்க்கை வளமடையுமாறும் எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் விவசாயிகள் எல்லாத்தையும். மேலும் விவரம் பெற ஜி. திருப்பதி ராஜா அவர்களை 09842231401 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, வாழை, காய்கறி பயிர்களான கத்திரி, தக்காளி, வெண்டை. கால்நடைகளை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். மேலும் கால்நடைகளை வெயிலின் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருக்கும் வகையில் 20 முதல் 30 லிட்டர் தண்ணீரினை நாளொன்றுக்கு 4 முதல் 5 தடவை கொடுக்கவும். பகல் மற்றும் இரவு பொழுதில் நிலவும் வெப்பநிலை காரணமாக நவரை நெற்பயிரில் புகையான் தாக்குதல் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த நெற்பயிர் பூக்கும் சமயம் மற்றும் 2வது வாரத்தில் ஹெக்டருக்கு KKM 10T அதாவது KKM தூசி உருவாக்கம், வசம்பு இறக்கை கீழ்த்தண்டு வேர் பவுடர் 10% மற்றும் அனல் மின் நிலையத்தில் இருந்து வரும் கழிவு ஃப்ளை ஆஷ் 90% தயாரித்து தெளிக்கவும். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி மற்றும் பயறு வகைகள். பருவம் பருத்தி அறுவடை பருவம். நெல் தரிசு உளுந்து பயிருக்கு 2% DAP இனை அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 4.5 கிலோவினை முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் அதனுடன் 190 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் சமயத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். நெல் தரிசு உளுந்து பயிரில் கம்பளி பூச்சியின் தாக்குதல் அறிகுறி தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 20 EC 500 மில்லி அல்லது புரோபினோபாஸ் 50 EC 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். பருத்தியில் வெள்ளை ஈ தாக்குதல் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த இமிடா குளோபிரிட் 17.8% 5 மில்லி அல்லது தயோமிதாக்சம் 6 கிராம் மருந்தினை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் நெல், வாழை மற்றும் மலர் வகைகள். வாழைகளை நடவு செய்ய நிலம் தயார் செய்யவும். தென்னை நார்க்கழிவுகளை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். முதிர்ந்த அன்னாசி பழங்களை சேதம் ஏற்படாதவாறு அறுவடை செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மலரியல் பயிர்கள் கலப்பு ரோஜாக்கள். கலப்பு ரோஜா ரகங்கள் கிளாடியேட்டர், பேபி பிங்க், சோஃபியா லாரன்ஸ், ஏற்காடு 1, ஏற்காடு 2, ஏற்காடு 3 போன்றவை பொதுவாக சாகுபடி செய்யப்படுகின்றன. மண் மற்றும் காலநிலை. இது அதிக உயரத்திற்கு அதாவது 1500 மீட்டர் மற்றும் அதற்கு மேலான உயரத்திற்கு ஏற்றது. இது சமவெளிகளில் வளமான வண்டல் மண் மற்றும் உப்பு இல்லாத நீரில் வளரும். ரோஜா வளர சிறந்த வெப்பநிலை குறைந்தபட்சம் 150 சென்டிகிரேட் மற்றும் அதிகபட்சம் 280 சென்டிகிரேட் ஆகும். வளர்ச்சியை தீர்மானிப்பதில் ஒளி முக்கிய காரணியாகும். நாளின் நீளம் 12 மணி நேரத்திற்கும் குறைவாக இருந்தால், மேகமூட்டம் அதிகமாக இருந்தால் வளர்ச்சி மெதுவாக இருக்கும். அதிக ஈரப்பதமான சூழ்நிலை இருந்தால் செடியை பூஞ்சை நோய் தாக்கும். வெப்ப மண்டலங்களில் வெயில் காலங்களில் 250 முதல் 300 சென்டிகிரேட் மற்றும் மேகமூட்டம் உள்ள நாட்களில் 180 முதல் 200 சென்டிகிரேட். உகந்த வெப்பநிலை 150 முதல் 180 சென்டிகிரேட் ஆகும். உரமிடுதல்.
3 மாத இடைவெளியில் கவாத்திற்கு பிறகு 10 கிலோகிராம் தொழு உரம் மற்றும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து 8:8:16 கிராம் என்ற அளவில் ஒரு செடிக்கு அளிக்க வேண்டும். வருடத்திற்கு 75:150:50 என்ற அளவில் செடிக்கு அளிக்க வேண்டும். அறுவடை: இதழ்கள் முழுவதும் விரியாமல் முழுமையான நிறம் வந்தவுடன் அறுவடை செய்யலாம். 1 முதல் 2 முதிர்ந்த இலைகளை விட்டு பூவை வெட்டி எடுக்க வேண்டும். புதிய வலுவான தண்டுகள் வளர இந்த முதிர்ந்த இலைகளை விட வேண்டும். அதிகாலையில் அறுவடை செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் துறையூரில் குறைந்தபட்ச விலை 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் அந்தியூரில் குறைந்தபட்ச விலையாக 1397 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1420 ரூபாய்க்கும், தலைவாசலில் குறைந்தபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கருமந்துறையில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1250 ரூபாய்க்கும், அம்பாசமுத்திரத்தில் 1400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 9490 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 5869 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9799 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி நாமகிரிப்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 9659 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 12499 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 8820 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9580 ரூபாய்க்கும், வரகு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 1547 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 44 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உழவர் பெருமக்களே, வேளாண் சந்தை பற்றிய தகவல்களை தேசிய அளவில் www.agmarknet.nic.in என்ற வலைதளத்திலும், உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் www.tnagmark.tn.nic.in என்ற இணையதளத்திலும், தோட்டக்கலை விளைபொருட்களின் தினசரி விலை விவரத்தை www.nhb.gov.in என்ற இணையதளத்திலும் பெற்று உங்கள் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த தெரிந்து கொள்ளலாம். இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 82.6%, காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.6 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 2.4 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 439.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.9 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், கோயமுத்தூர், ஈரோடு, கரூர்,
திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதி மாவட்டங்கள் மற்றும் கடற்கரையோர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. நமது பொதிகையில் 7/4/2016 நண்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையில் திறந்த மற்றும் தொலைதூர கல்வி விளக்கம் தர கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் பி. சாந்தி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வேளாண்மையாளர்களே, உங்களுக்காக பொதிகை மேற்கொள்ளும் முயற்சி இது. வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. 7/4/2016 நண்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆணி உருளை வகை களையெடுக்கும் இயந்திரம் இன்றைய காலத்தில் வேளாண்மை இயந்திரத்தின் தேவை என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. பொதுவான கருவிகளிலிருந்து தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகளின் பயன்பாடு வேளாண்மையாளர்களுக்கு துணையாக உள்ளது. அவ்வகையில் நீண்ட கைப்பிடி கொண்ட களையெடுக்கும் கருவியின் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை விளக்குகின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பழனிச்செல்வம் அவர்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரமயமாக்கல் மூலம் வந்து நம்ம வேலை ஆட்கள் பற்றாக்குறைன்றதும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. விவசாயத்துக்கு மிகப்பெரிய தடைன்னு பார்த்தா வேலை ஆட்கள் பற்றாக்குறை. இருக்கவங்க மற்ற வேலைகளுக்கு சென்று விடுறாங்க. விவசாய தொழில் போக அதிக சம்பளம் கிடைக்கிறதுனால வேறு வேலைக்கு சொல்லிடுறாங்க. எடுத்துக்கிட்டோம்னா கட்டிட வேலை, மற்ற அதாவது வெயிலில் வேலை பார்ப்பதற்கு சிரமப்படுகிறார்கள். குறைந்த சம்பளம் அதிக வேலை என்பதால் விவசாய தொழிலுக்கு அதிகமாக வரமாட்டுறாங்க. ஸோ நம்ம விவசாய தொழிலாளர் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து இயந்திரமயமாக்கல் தான் பண்ணணும். அல்லது இருக்க வேலை ஆட்களை கொண்டு இன்னும் அவங்களோட வேலையை எப்படி இலகுவாக்குறது, எப்படி ஈஸியாக்குறது அப்படின்ற முறையில் தான் பார்க்கணும். அதற்காக சில இயந்திரங்களை வேளாண் பொறியியல் கல்லூரி, கோவை வேளாண் பல்கலைக்கழகம் சில கருவிகளை விவசாயிகளுக்காக கண்டுபிடித்துள்ளது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா மனித சக்தி மூலம் இயங்கக்கூடியது. ஸோ வீட்டில் இருக்கவங்களே கொண்டே வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அந்த நம்ம சின்ன இயந்திரங்களை இயற்கை இயந்திரங்களை அவங்க செய்கிறது இலகுவாக செய்து ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம வடிவமைக்கப்படலாம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா களை எடுக்கும் கருவி. களை எடுப்பது ஒரு பெரிய முக்கியமானது தொழில். விவசாய தொழிலில் அதிக செலவினங்கள் கொடுக்கக்கூடிய களை எடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பயிர் சாகுபடி பண்ணோன்னா 3 முதல் 4 களை, நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் 3 களையாவது, மினிமம் 2-3 களையாவது எடுத்தாகணும். மற்ற பருத்தி, மற்ற பயிர்களை எடுத்துக்கொண்டாங்கன்ற களைகள் மழை எப்படி பொழிகிறதோ அல்லது ஈரப்பதம் எப்படி மண்ணில் இருக்கோ அதை பொறுத்து களை எடுக்கிறது அதிகமாகும். எவ்வளோக்கு அதிக களை எடுக்கணும், அதற்காக உற்பத்தி செலவு அதிகமாகிறது. அதனால் அதே மாதிரி நேரத்தை களை எடுக்க வேண்டும். அந்த ப்ரீ எமர்ஜென்ட் சொல்லக்கூடிய அந்த களை முளைத்தவுடன் எடுப்பது நல்லது. அது அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதை எடுப்பதற்கு அதிக மனித செலவாகும், அதிக
மெஷினரிஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாகும். உற்பத்தி செலவு, அதை நம்ம களை எடுக்காமல் விட்டோம்னா வந்து உற்பத்தி செலவு அதிகமாகுது. அதனால் பார்த்திங்கன்னா களை எடுப்பது வந்து மனித சக்தி கொண்டு எடுக்கக்கூடிய களைகள் வந்து நம்ம பொதுவாக வந்து பெண்கள் வந்து களை எடுக்கிறத வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போ பெண்கள் வந்து தொடர்ந்து வந்து களை எடுக்கிறதுனால வந்து குனிந்த நிலையிலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குனிஞ்சு நிமிர்ந்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வேலைப்பளு வந்து அதிகமாகிறது அல்லது சிரமம் வந்து அதிகமாகிறது. அதில் சிரமத்தை குறைக்க இருக்கும் வேலை ஆட்களின் அவங்க சக்தியை வந்து அதிகப்படுத்தி அவர்களோட திறனை வந்து அதிகப்படுத்தியிருக்காக வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் நீண்ட கைப்பிடி கொண்ட களை எடுக்கும் கருவி இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவியோட பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா இதான் வந்து முக்கியமான கைப்பிடி. நம்மளோட இது வந்து அந்த உடற்கூறு பொறியியல் இந்திய அளவில் வந்து உடற்கூறு பொறியியலில் வந்து மனித கூறுகள் மனிதத்தில் வந்து நம்ம மனித சக்தியை வச்சு பயன்படுத்துறதுனால பல்வேறு நிலையங்களின் மூலம் உடற்கூறு பொறியியலில் வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவும் எடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மார்பளவு எவ்வளோ இருக்கும், நம்ம சராசரியாக ஒரு 1000 பேருக்கு எடுத்து அதே மாதிரி கை அளவு இந்த கைப்பிடி அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து இந்த கைப்பிடி அளவு வந்து எப்படி இருக்கும், இந்த லென்த்து எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி நம்ம கை முழங்கால் மடிச்சோம்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 27 டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டா மூலமாக வந்து அதில் ஆவரேஜ் போட்டு அந்த உடற்கூறு பொறியியல் மூலம் இது வந்து சிறப்பான முறையில் நம்ம இந்திய பகுதிகளுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு பயன் தரக்கூடிய அளவில் இலகுவாக வேலை செய்வதற்காக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது, வளைவான அமைப்பு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயரமாக இருப்பாங்க. அந்த உயரத்தை வந்து அவங்கவுங்க உயரத்தை இந்த மாதிரி இந்த ஹேண்டில் வந்து மேலும் கீழும் இயக்கி கொள்ளலாம். இப்போ ஹைட்டாக இருக்கவங்க இப்படி வச்சுக்குவாங்க, கொஞ்சம் கம்மியானவங்க இப்படி வச்சுக்குவாங்க. நம்ம எந்த யார் வந்து இதை ஓட்டினாலும் அவங்க தகுந்த மாதிரி இந்த மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த வந்து ஹேண்டில். அடுத்ததாக நம்ம பார்க்க வந்த இந்த கைப்பிடி, நீண்ட கைப்பிடி, இந்த கைப்பிடி தான் வந்து முக்கியமானது. ஏன்னா வந்து நம்ம வந்து அவங்கெல்லாம் வந்து உட்காந்து குனிஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குறது பதில் நின்றுக்கிட்டே பார்க்குறது தான் வந்து இந்த கைப்பிடி. இந்த கைப்பிடி ப்ளஸ் இந்த இது நீண்ட கைப்பிடி வந்து நம்ம இதில் நான் வந்து லகுவான ரொம்ப லேசான குழாய் மூலம் வந்து தயார். ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்தாலும் அவங்களால இயக்க முடியாது. அதனால் நான் எம்எஸ் பைப் என்று சொல்லக்கூடிய லேசான பைப் மூலம் இது செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டும் கருவி, இதான் வந்து வெட்டுறது. களைகள் வந்து பொதுவாக வந்து வேரோடு பிடுங்குவாங்க அல்லது வெட்டி அப்படியே போட்டுருவாங்க. அது 2-3 முறைகள் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம களை எடுக்கும் கருவி மூலம் பார்த்தீங்கன்னா அப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களையை வந்து வேரோடு வெட்டுதல். அப்போ வெட்டுறது எப்படி வெட்டணும், நம்ம இழுக்க முடியாது. அந்த வெட்டுவதற்காக இந்த பகுதி தான் வெட்டும் கத்தி. இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட் மூலம் வந்து இணைக்கப்பட்டு இருக்கிறது. 2 பக்கம் கொடுத்து நடுவில் முன்னாடி வந்து கூர்மையான பகுதியாக இருக்கும். இந்த கூர்மையான பகுதி தான் வந்து மண்ணில் வந்து உள் சென்று வேரோடு களையை துப்புரவாக அகற்றுகின்றது. இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு ஆழங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஆழங்களை மாற்றி எவ்வளவு அதாவது சில களைகள் வந்து மேலோட்டமாக வேர் போட்டிருக்கும், சில களைகள் வந்து அப்ரூட்னு சொல்லக்கூடிய அதாவது ரொம்ப ஆழமாக போட்டிருக்கும். ஸோ அந்த களைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஆழம் போகணும்னா கொஞ்சம் ஆழம் அதிகப்படுத்திக்க வேண்டியதான், இல்லைன்னா மேலோட்டமாக ஓட்டுறதுனா மேலோட்டமாக ஓட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது இதான் வந்து உருளை, ஆணி வடிவ உருளை. ஆணி வடிவ உருளை என்பது என்ன, சாதாரணமாக உருளை என்பது இந்த பேரிங் போட்டு நம்ம இந்த நீண்ட கைப்பிடி கொண்ட ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேசாக இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் இயக்குறாங்க. அவங்க வந்து நிலத்துக்குள்ளே வந்து தள்ளும் போது வந்து ஈஸியாக இருக்கணும், இல்லைனா வந்து அவங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வேலை செய்கிறத வந்து லேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கருவிகள்லாம் கண்டுபிடிக்கும். அதனால் வந்து இது ஈஸியாக போகணும், லேஸாக போகணும் அப்படின்றக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதில் பேரிங் சிஸ்டம் உள்ளே வந்து பேரிங் கொடுத்து இந்த டிஸ்க்கு மூலமாக வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இதான் வந்து ஆணி வடிவ உருளை. இந்த உருளைன்றது ஆணி வடிவம் ஏன் சொல்கிறோம், இந்த பார்த்தீங்கன்னா கூர்முனைகள் வந்து ஆங்காங்கே விட்டு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், அடுத்து 2 ஸ்டேகர்ட் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விட்டு இடையில மாற்றி இந்த ஆணி கூர்மையான ஆணி. இப்போ ஏன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் நட்சத்திர வடிவ களை எடுக்கும் கருவி உள்ளது. நட்சத்திர வடிவ களை எடுக்கும் கருவிக்கும் இந்த ஆணி வடிவ களை எடுக்கும் கருவிக்கும் என்னென்னா வந்து நட்சத்திர களை எடுக்கும் கருவி வந்து பார்த்திங்கன்னா மணற்பாங்கான மற்றும் செம்மண் பகுதிகளுக்கு ஏற்றது. இப்போ வந்து களிமண் பகுதியை பார்த்தீங்கன்னா வந்து நட்சத்திர கருவி பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து நம்ம உள்ளே உருட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து களிமண் வந்து மண் பிடிச்சிக்கும், அந்த
நட்சத்திர வடிவத்தில் வந்து மண் வந்து மாட்டிக்கிட்டு அந்த கிளாக்கிங் என்ன சொல்லக்கூடிய வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சிரமத்தை போக்குவதற்காக மாற்றியமைக்கப்பட்ட இந்த நீண்ட கைப்பிடி கொண்ட களை எடுக்கும் கருவி என்பது இந்த ஆணி. அந்த நட்சத்திர வடிவத்திற்கு பதிலாக இந்த கூர்மையான ஆணிகள். இந்த ஆணிகள் அனைத்தும் அந்த களிமண்ணின் உள்ளே சென்று ஈஸியாக நம்ம உள்ளே மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் வந்து இந்த டிஸ்க்கு. இதை வந்து அடுத்து வந்து இதை எப்படி இயக்குறதுன்றது வந்து பார்ப்போம். முக்கியமானது வந்து இந்த களை எடுக்கும் கருவியை வந்து வரிசை பயிர்களுக்கு தான் ஏற்றது. குறுகிய வரிசை பயிர்களுக்கு இதை வந்து முக்கியமாக வந்து பயன்படுத்தலாம். வரிசை இல்லாமல் நான் போட்டிருக்கேன், நான் களை எடுக்கணும் அப்படின்னா வந்து முடியாது. கொஞ்சம் கேப், அதாவது அட்லீஸ்ட் 1 இன்ச்சா ஒரு 5 சென்டிமீட்டராவது இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு கால் அடின்னு வச்சுக்கோங்களேன், 1/4 அடி 1/2 அடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேடும் வந்து இப்போ நாங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இந்த கேப் வந்து நாங்களாக வந்து ஒரு ஆராய்ச்சி முறையில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் விவசாயிகள் வாங்குறாங்க, அவங்களோட பயிர்களுக்கு அவங்களுக்கு இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பிளேடை வந்து மாற்றி அமைத்துக்கலாம். இப்போ அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது இடைவெளி அதிகமாக இருக்குன்னா இந்த பிளேடு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக வச்சுக்கிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாற்றத்தக்கது. அதே மாதிரி தேய்மானம் ஆகிவிட்டால் இதை வந்து நீங்கள் லோக்கலில் இருக்க அங்கே ஒர்க் ஷாப்லேயே வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண ஃப்ளாட்டு தான், முன்னாடி வந்து உங்களுக்கு நல்ல கூர்மையான பகுதியை வச்சுக்கலாம். சரிங்களா, இது மாற்றத்தக்கது தான். இந்த இதில் எதுவுமே பிரச்சனை வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் இயக்க வேண்டும். களை எடுக்கும் கருவியானது இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு அந்த வரிசை பயிர்களுக்கு இடையே முன்னும் பின்னும் இயக்க வேண்டும். அதே மாதிரி அந்த ஆழத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம முன்னும் பின்னும் இயக்க வேண்டும். முன்னும் பின்னும் இயக்கணும்னா அந்த கத்தி வந்து அந்த களையை அகற்றுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோக்கி செல்ல தேவையில்லை. மற்ற கருவிகள்லாம் வந்து முன்னோக்கி செல்லும். இந்த கருவியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நம்ம நடக்கிறது வந்து பின்னோக்கி நடந்து வர வேண்டும். ஏன்னா வந்து களை எடுத்த இடம் எடுக்காத இடம் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அதனால் பின்னாடி நோக்கி வரும்போது என்னது, களை எல்லாமே அப்புறப்படுத்த களைகள்லாம் முன்னாடி இருக்கும், அப்புறப்படுத்தப்படாத களைகள்லாம் வந்து நம்ம பின்னாடி இருக்கும். அதனால் களைகளை கண்டறிந்து அவற்றை சரியாக இயக்குவதற்கு பின்னோக்கி நடக்க வேண்டும். இந்த கருவியோட விலை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 800 ரூபாய். 800 ரூபாய். இதை பற்றிய தகவல் மேலும் வேண்டும்னா வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையம், கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தை அணுகலாம். மேலும் விவரம் பெற முனைவர் வி பழனிச்செல்வம் அவர்களை 0422245756 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஏழு 4/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் இயந்திர நடவு மற்றும் விதைப்பண்ணை மேற்கொண்ட வேளாண்மையாளர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் இளங்கோவன் தரும் தகவல்கள். ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் தேக்கு விவரிக்கின்றார் முனைவர் KT பார்த்திபன். தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பவர் டில்லர் மூலம் இயங்கும் மஞ்சள் அறுவடை கருவி குறித்து கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் VM துரைசாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.